அதுக்காக நீங்க 24 ஹவர்ஸ் எங்க கேட்டுக்கு வெளியவும் கட்சி அலுவலகத்துக்கு வெளியவும் நீங்க உட்கார்ந்துருந்தா உங்க அவசரத்துக்காக உடனே வந்து நாங்க நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது கட்சி, இது தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராணுவ கட்டுப்பாடான கட்சி. 24 ஹவர்ஸ் கேட்லயே உட்கார்ந்து இருக்கீங்கன்றதால நாங்க ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, அதுவும் எங்க தலைமை சொன்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். எங்கள் தலைமை எப்போ அதற்கான விளக்கத்தை கொடு. திருமதி அந்நியர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தேமுதிக தொண்டன் என்ற அடிமட்ட தொண்டன் என்ற அடிப்படையில் தயவு செஞ்சு அந்நியார இந்த எச்ச மீடியாக்களை கொஞ்ச நாளைக்கு புறக்கணிச்சிருங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து நம்ம தலைமை அலுவலகத்துக்கு வர வச்சு சாப்பாடு போட்டு நீங்க மரியாதையா அவங்களுக்கு நீங்க பேட்டி கொடுக்கும்போது அவங்க அதை மதிக்கிறது இல்லை. மாறா நமக்கு தவறான செய்திகளையும் உண்மைக்கு புறம்பாகவும் தான் நம்மளை பத்தி செய்தி வந்து வெளியிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க இந்த பிரஸ் மீடியா. நான் சொல்றது எல்லாரும் கிடையாது, நம்மளை பத்தி பெருமையா பேசுறவங்க, நம்மளை பத்தி உண்மையா எழுதுறவங்க எத்தனையோ டிவி சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனா சில எச்ச மீடியா இதில் வந்து ஏற்கனவே நான் ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். பாலிமர் சேனல், இன்னும் சில சேனல்கள்லாம் இருக்குது. அது சொல்றதுக்கு அருவருப்பா இருக்குது. அந்த மாதிரி டிவி சேனல்களை வந்து நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே புறக்கணிச்சிருங்க. தினமலர் வாங்கி படிக்காதீங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே உண்மைக்கு புறம்பாதான் நம்ம தேமுதிக பத்தி எழுதுறாங்க, பேசுறாங்க. அந்நியர் அவர்களே, உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோம். தேமுதிக தொண்டர்கள் நாங்க இருக்கோம். நீங்க கோபமே பட வேண்டாம். மீடியாக்கள் வந்து நம்ம தலைவரை எந்த அளவுக்கு கேவலமா சித்தரிச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ணி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பேசும் பொருளா மாத்தினாங்களோ அந்த மாதிரி உங்களையும் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமான ஊடகங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தயவு செஞ்சு பதில் எதுவுமே சொல்ல வேண்டாம். சில நாய்கள்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது குறைக்கதான் செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் தேவையில்லாத ப்ரெஷர். ஸோ 2026 வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் அடுத்து என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாத மீடியாக்கள் உங்ககிட்ட வந்து மைக்க கொண்டு நீட்டினா ஒரே வார்த்தை சொல்லியிருக்கேன், நமது தலைவர் கேப்டன் மாதிரி, நீங்களாம் மீடியாவாடா எச்சடா அப்படின்னு துப்பிட்டு வந்துடுங்க. நீங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. அவங்க அந்த மரியாதை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு அவங்க தேவையே கிடையாது. நாங்க இருக்கோம். நமது கழகத்தினுடைய உண்மையான செய்திகளை வெளியில் கொண்டு வரதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க.